نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد ألا وإن أصدق الكلام كلام الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله تعالى في قرآنه المجيد وكتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலாவின் மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய வார்த்தைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் கேட்பதற்காக இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக ஆக்கி தருவதோடு நாங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த சபையில் ஒன்று கூடினோமோ அந்த நோக்கத்தை சிறந்த நோக்கமாக அவன் ஆக்கி அதை இஹ்லாஸ் உள்ளதாக அவன் எங்களுக்கு ஆக்கி அமைத்து இங்கு கேட்டதை கேட்டதோடு மாத்திரம் விட்டுவிடாமல் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹு தாலாவை நம்பிய நாங்கள், அல்லாஹு தாலாவின் மீது விசுவாசம் கொண்ட நாங்கள், அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தர வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள், அல்லாஹ் அவனுடைய தூதர் எந்த வழிகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த வழியில் எங்களுடைய செயல்களை ஆக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை முதலில் எங்களுடைய மனதில் பதிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய திருக்குர்ஆன்ல சொல்றான். நான் இப்ப உங்களுக்கு அரபியில சில வாசகங்கள் சொல்லக்குள்ள ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். என்ன வசனம்? அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு. முதல்ல அல்லாஹ் கூப்பிட்டு ஒரு விழிப்பு மாதிரி கூப்பிடுகின்றான். நம்மளை பார்த்து கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே இப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த விசுவாசம் என்பது இது சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த ஈமான், இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை என்பது அதை அல்லாஹு தஆலா எல்லாருக்குமே அதை கொடுத்து விட மாட்டான். இது சாதாரணமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒன்று அல்ல. ஈமான் என்பதற்கு ஒரு தனிவிதமான ஒரு அந்தஸ்து இருக்கின்றது. ஈமான் என்பதை அல்லாஹு தஆலா மிக பெரும் ஒன்றாக சொல்லி காட்டுகின்றான். ஈமான் கொண்டவர்கள் மூமீன்கள், அவர்கள் யார், மூமீன்களுடைய பண்பு என்ன, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், வேறையாக அது தனியாக சொல்லி காட்டுறான். ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லாரும் இஸ்லாம் ஆயிட்டாங்க, முஸ்லிம்கள் என்று சொல்லி ஆயிட்டாங்க என்று சொன்னா முஸ்லிம் பேர்ல இருக்காங்கிறதுக்காக வேண்டி அவங்கள மூமீன்கள், விசுவாசிகள் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, இஸ்லாத்துல இருக்காங்க, முஸ்லிம் பேர்ல இருக்காங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்லிட்டு இருக்காங்க என்கின்ற அந்த காரணத்தினால் மூமீன்கள், இறை விசுவாசிகள்
அல்லாஹை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று நாங்க என்ன செய்யாது மொத்தமாக சொல்லிவிட முடியாது. ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் முஸ்லிம்கள் எல்லோரும் ஈமான் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். இதுதான் அடிப்படை. நம்ம இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் எல்லாருமே அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த மூமின்கள் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல முனாஃபிக்குகளும் முஸ்லிம்கள் என்ற பட்டியல தான் இருந்தாங்க. நயவஞ்சகர்கள் உள்ளத்துல இறை நிராகரிப்பை மறைச்சு வச்சுட்டு ரசூலுல்லாஹுக்கு கூட நயவஞ்சகத்தனமாக செயற்பட்ட முனாஃபிக்குகள் கூட முஸ்லிம்கள் என்ற பட்டியலில் தான் இருந்தார்கள். அவர்களை ரசூலுல்லாஹ் பிரிக்கல. ஏன்? களிமா சொல்லிட்டு அவனுடைய உள்ளத்தை பத்தி அறிஞ்சவன் அல்லாஹ் தான். அப்ப அவன் களிமா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கூட இருக்கான். எப்படி சஹாபாக்கள் தொழுகைக்கு வருகின்றார்களோ அதே மாதிரி அவர்களும் தொழுகைக்கு வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல முழு காஃபிரை தவிர எல்லோரும் கட்டாயம் தொழுகைக்கு வந்துடுவாங்க. ஒருவன் தொழுகைக்கு வராம இருக்கிறான்னு சொல்லி சொன்னா அவன் காஃபிர் தான்ங்கிறத மதிச்சிடுவாங்க. சரியா? அப்ப மனசுல தொலை விருப்பம் இல்லாட்டி முனாஃபிக் என்ன செஞ்சான்? தொழுகைக்கு வந்தான். ஏன்? அங்க இருக்கிற நபி அவங்களுடைய தோழர்கள் எல்லாருமே எங்களை காஃபிர் என்று நினைச்சிடுவாங்களோ, அப்ப எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு பயத்துல தொழுகைக்கு வந்தாங்க. காஃபிர் என்று நினைச்சிடக் கூடாது, மக்களுக்கு நாங்கள் முஸ்லிம் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக முனாஃபிக்குகள் கூட தொழுகைக்கு வந்தார்கள். எனவே அவர்கள் முஸ்லிம்கள் என்ற பட்டியல்ல இருந்தாங்க. வெளிப்பார்வைக்கு அவங்கள முஸ்லிம்கள் என்ற அந்தஸ்தில இருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிறக்கவில்லை. ரசூலுல்லாஹுக்கு மாத்திரம் தான் தெரியும் இவங்க முனாஃபிக் என்று சொல்லி அல்லாஹ் வஹி அறிவிச்சு கொடுத்ததால. மற்ற சஹாபாக்களுடைய பார்வையில அவங்க என்ன சாதாரணமா எல்லாரும் இருக்கிற மாதிரி அவங்களும் இருக்காங்க, எங்களை மாதிரி அவங்களும் தொழுகிறாங்க, நாங்க சதக்கா கொடுக்கிற மாதிரி அவங்களும் சதக்கா கொடுக்கறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கூட இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் அவங்களை முஃமின்கள் என்ற ஒன்றில் கொண்டு வரவில்லை. ஈமான் என்பதற்கு ஒரு தனி அந்தஸ்து ஒன்று இருக்கின்றது. ஈமான் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ஒரு சபையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்னரமும் அந்த சஹாபாக்களுக்கு மார்க்க போதனை செஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதரை பத்தி உமர் அலி அல்லாஹ் அவங்க விவரிக்கிறாங்க. அந்த மனிதர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத பத்தி விவரிக்கிறாங்க. அந்த மனிதரை பத்தி சொல்றாங்க, ரஜுலுன் ஷதீது பயாலி சியாப் ஷதீது சவாதி ஷர். ஒரு மனிதர் வந்தார், அதிகமான வெண்மை நிறத்தை உடைய ஆடை உள்ளவர். வெண்மை நிறத்துல கடும் வெண்மையான நிறம் அப்படியான ஆடை அணிஞ்சிருக்கிறார். அவருடைய முடி அப்படின்னு சொன்னா கடும் கருப்பாக இருக்கின்றது. ஷதீது சவாதி ஷர், நிறைய கருப்பு முடியுள்ள மனிதராக இருக்கின்றார். லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர் வலா யாரிஃபுஹு மின் அஹத். என்ன, எங்கள்ல இருந்து யாருமே அவரை அறிய மாட்டோம், அவர் யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, ஆனா அவர்ல பிரயாண தோற்றமும் தென்படல. அப்ப யாருன்னு தெரியாத ஆளா இருந்தா எப்படி இருக்கணும்? உள்ளூர்ல இருக்கிறார்களா இருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியூர்ல இருந்து வந்தவரா இருந்தா தான் எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அப்ப வெளியூர்ல இருந்து வந்த மாதிரி அவர் எங்களுக்கு யாருமே தெரியும். எங்க வெளியூர்ல இருந்து வந்த மாதிரி தான் இருக்கார். ஆனா அவர் வெளியூர்ல இருந்துட்டு பிரயாணத்துல இருந்து வாரார் என்று சொல்ற அளவுக்கு அவருடைய பிரயாணத்துக்குரிய அந்த கலைப்போ பிரயாணத்தில் இருக்கிற அந்த ஒரு அடையாளமும் அவர்கிட்ட இல்ல. இந்த மனிதர் வருகின்றார், வந்து ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல இருக்கிறார். அவர்களுடைய முழங்கால்களோடு இவருடைய முழங்காலை ஒட்டி கொள்கிறார். அவருடைய கையை ரசூலுல்லாஹ்வுடைய முழங்கையில வைக்கிறார். வந்த உடனே அவர் கேட்ட கேள்வியா, முஹம்மத் அக்பிர்னி அனில் இஸ்லாம். முஹம்மதே, இஸ்லாம் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லுங்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். அப்புறம் சொல்றாங்க, அல் இஸ்லாம் அன் தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ துகீமஸ் ஸலாத் வ துஅத்தியஸ் ஸகாத் வ தஸூம ரமலான் வ தஹஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா. இஸ்லாம் என்று சொன்னா நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது. இஸ்லாம் என்று சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது, அதே மாதிரி முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லி சொல்றது, அதை சான்று பகர்றது, ஏற்றுக்கொள்றது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பது, சக்தி இருந்தால் ஹஜ்ஜிக்கு செல்வது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூண்கள் என்று சொல்லி இஸ்லாத்துல முதல் அடிப்படை தூண்களை சொல்லுகின்றார். சொன்ன உடனே அந்த மனிதர், வந்த மனிதர் இருக்கார் இல்லையா, அந்த வந்த நபர், உடனே அவர் என்ன செய்யறாருன்னா
சதக்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் சொன்ன உண்மை சொல்லிட்டாய் அப்படிங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, என்னடா அஜிபுனா லஹு யஸ்ஸலுஹு வ யுஸத்திகுஹு, கேள்வி அவரே கேட்டு போட்டு ஒரு மனுஷன் வந்து கேள்வி கேட்காருன்னு சொல்லி சொன்னா தெரியாம வந்துதான் கேள்வி கேட்பார். ரசூலோட சபையில விளக்கம் கேட்க வாரவங்க தெரியாம வந்துதானே கேட்பாங்க. அப்ப இவரு வந்து கேள்வியை கேட்டு போட்டு என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல உண்மை சொல்லிட்டாய். ரசூலுல்லாஹ் பதில சரியா சொன்னதுக்கு பிறகு நீ உண்மை சொல்லிட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, இவரு கேள்வியை இவரே கேட்டு போட்டு இவரே உண்மைப்படுத்துறாரு என்று நினைச்சு நாங்க ஆச்சரியப்பட்டோம். இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கிற மாதிரி அவங்க பாத்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த மனிதர் கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, அக்பிர்னி அனில் ஈமான். பாருங்க, இஸ்லாமும் ஈமானும் ஒன்றா இருந்தா இப்படி வித்தியாசமா படுத்தி கேட்டிருக்கேலுமா? இல்ல, இஸ்லாத்தை பத்தி ஃபர்ஸ்டுக்கு கேட்டு போட்டு அடுத்தமாக அவர் கேட்டது என்ன? ஈமான பத்தி சொல்லுங்க. இஸ்லாம் அடுத்த கட்டம் என்ன? ஈமான பத்தி சொல்லுங்க. அப்ப ஈமான பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் ஈமான் அன்துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான் சொன்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய ரசூல்மார்களையும் இறுதி நாளையும் கலா கதிரையும் நன்மைகள் தீமைகள் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கின்றது என்று முழுவதுமாக ஈமான் கொள்றது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஈமானுக்கு வரைவிலக்கணம் கொடுக்காங்க. அந்த மனிதர் உடல்ல திருப்பி ஒவ்வொன்றாக்க இஹ்சான் சொன்னா என்ன, மறும நாள் எப்ப வரும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேட்டு போட்டு அவர் அந்த இடத்தை விட்டு போயிட்டார். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யா உமர் அத்ததிரி மனிசாயில், உமரே வந்து கேள்வியை கேட்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் தெரிவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதா ஜிப்ரீல் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும். இது யாரு தெரியுமா? அதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக அவர் இங்கு வந்தார். அவருக்கு ஈமான் இஸ்லாத்தை பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வந்து ஒரு உரையாடல் நடத்துற மாதிரி நடத்தி ஒவ்வொரு விஷயமாக இஸ்லாம் ஈமான் என்று பிரிச்சு சொல்லுகின்ற அளவுக்கு அந்த இடத்துல எதை கற்று தந்தார்? இஸ்லாத்தை பற்றி, உங்களுடைய தீனை பற்றி உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக ஜிப்ரீல் வந்தார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க கற்றுக் கொடுக்கக்குள்ள இஸ்லாத்தையும் ஈமானையும் ஒன்றாக சொல்லவில்லை. இஸ்லாத்தை வேறையாக ஈமானை வேறையாக பிரிக்கின்றார்கள். அப்ப இஸ்லாத்துக்கு அடுத்த கட்டம் ஒரு மேல் படித்தரம் தான் ஈமான் என்பது. இஸ்லாத்தை பத்தி கேட்டுட்டு அடுத்த கட்டம் என்ன? ஈமான் கொள்ளாத எத்தனையோ பேர், உள்ளத்தில் ஈமான் இல்லாதவர்கள் ஹஜ்ஜி செய்யலாம், உள்ளத்தில் சரியான நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லலாம், நோன்பு பிடிக்கலாம், எல்லா விதமான இஸ்லாத்தின் கடமைகள் எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் சரியான அடிப்படையில வராத வரைக்கும் அவர்களுடைய இஸ்லாம் பரிபூரணமாக ஆகாது. அப்ப முஸ்லிம்கள் எல்லோரும் முஃமின்கள் அல்ல என்ற விஷயத்தை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அதை அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுத்து விட மாட்டான். ஈமானுக்கு என்று சொல்லி ஒரு வரைவிலக்கணம் இருக்கின்றது. நாங்க நினைக்க கூடாது, நாங்க ஸ்கூல்ல படிச்ச மாதிரி ஈமான்கிறது 6 விஷயத்தை அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, வானவர்களை நம்புறது, அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, தூதர்களை நம்புறது, மறுமை நாளை நம்புகின்றது, கலா கதிர் நன்மை தீமை அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கின்றது என்ற விஷயத்தை பாடமாக்கினா, மனனம் செஞ்சா, வாயால மொழிஞ்சா, அது இவ்வளவுதான் ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயம் கண்டு பிள்ளைகளுக்கு மனனம் செய்து கொடுத்தால் மாத்திரம் ஈமான் கொண்டவர்களாக நாங்கள் ஆகிவிட்டோம் என்று அர்த்தமல்ல. ஈமான் என்றால் என்னவென்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னாவை வைத்து அஹ்லு சுன்னாக்கள் கொடுக்கின்ற வரைவிலக்கணப்படி ஈமான் என்று சொன்னால் என்ன தெரியுமா? அல் ஈமான், ஈமானு கொடுக்கிற வரைவிலக்கணம் இக்ராரும் பில் கல்ப், உள்ளத்தால் ஈமான், மனசால முழுசாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளுதல் வர வேண்டும். இக்ராரும் பில் கல்ப், அல்லாஹ்
அவன் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வை பத்தி சொல்றான், மலக்குமார்களை பத்தி இப்படி சொல்கின்றான், அவன் தூதர்களை பத்தி இப்படி சொல்கின்றான். வேதங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன முறைப்படி, மறும நாள் என்று சொன்னா அதனுடைய வர்ணனை என்னங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. கலாக்கதிர் விஷயமா அல்லாஹ் சொல்றான் என்ன, அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்கிறது எங்கட சுய சிந்தனையை அப்படியே வச்சு போட்டு நம்முட யோசனைகளையும் சிந்தனையும், அதாவது நம்ம மனசு விரும்புறத வச்சு போட்டு அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் அதை பற்றி என்ன சொல்லி காட்டியிருக்கிறான் என்று சொல்லி நம்புறது, முழுவதுமாக ஏற்றுக்கொள்றது. அதுதான் யுமினூன பில் கைப். அல்லாஹு தஆலா மறைவானதை அவர்கள் நம்புகிறார்கள். நிறைய விஷயம் எங்களுக்கு மறைவாக இருக்கிறது, எங்களுடைய சிந்தனைக்கு அடைந்து கொள்ள முடியாத எத்தனையோ விடயங்களை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு சொர்க்கம் நரகத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம், யாருமே அதை கண்களால் பார்க்கவில்லை. மலக்குமார்களை பற்றி ஈமான் கொண்டிருக்கிறோம், யாருமே அதை கண்களால் பார்க்கவில்லை. அல்லாஹ் என்கின்ற ஒருவனை பற்றி அறிந்து வைத்திருக்கிறோம், அவனை உள்ளத்தால் அறிஞ்சிருக்கிறோம், குர்ஆன்ல சொல்லதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். யாரும் கண்களாலேயோ எங்களுடைய சிந்தனைகளாலேயோ அதை பார்க்கவில்லை, அவனை பார்க்கவில்லை என்றாலும் நாங்கள் கட்டாயமாக ஈமான் கொள்ள வேண்டும். அதுதான் ஈமான். கைப், மறைவானதை ஈமான் கொள்றேன். என்னுடைய மனசு பிடிச்சத மாத்திரம் தான் நம்புறேன்னு சொன்னா அது ஈமான் இல்ல. என்ன மனசுக்கு தெரியறத மாத்திரம் தான் நான் நம்புவேன், மத்ததெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படி என்று சொன்னால் அது ஈமான் அல்ல. அப்ப ஈமான் என்பது இக்ராரும் பில் கல்ப், உள்ளத்தால் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது முனாஃபிக்குங்கள்ட்ட இருக்காது. முழுசாக எல்லாம் செய்வாங்க, தொழுவாங்க, நோன்பு பிடிப்பாங்க, ஜக்காத் செய்றாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அந்த முழுவதுமான உள்ளத்தால ஏற்றுக்கொள்ற என்ற ஒன்று மட்டும் அந்த முனாஃபிக்குங்கள்ட்ட இருக்கு. அதனால அல்லாஹ் மூமின்கள் என்ற பட்டியல்ல அவங்கள கொண்டு வரல. அப்ப முழுவதுமாக உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது ஈமான், முழுசா நம்புறது. சமிஅனா அத்தானா, நாங்க கட்டுப்பட்டுட்டோம், நாங்க கேட்டுட்டோம், அல்லாஹ் அவனுடைய தூதர் சொல்லிட்டாங்களா, அடுத்த கட்டம் இல்ல, எங்களுடைய மனசு முழுசாக என்னங்கிட்டு அதை நம்பி விட்டது, அங்க அடுத்த கேள்வி கேட்க மாட்டோம். இப்படின்ற அடிப்படையில முழுவதுமாக எங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளம் ஏற்றுக்கொண்ட ஈமான் முடிஞ்சா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஈமான்ங்கிறது உள்ளத்தை பொறுத்துதான், செயல்கள் எல்லாம் அது பார்க்க தேவையில்ல, ஈமான் என்பது அது உள்ளத்தை பொறுத்து மாத்திரம்தான் இருக்கின்றது, செயலை அதில் கணக்கெடுக்க தேவையில்லை என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவதை நாங்க பார்க்கின்றோம். ஈமான் உள்ளத்தோடு மட்டும் நின்று விடக்கூடியதா? இல்லை. இக்ராரும் பில் கல்ப் வ கவுலும் பில் லிசான், உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டு, ஈமான் என்பதை உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டம் நாவு அதை மொழிய வேண்டும். கவுலும் பில் லிசான், நாவு அதை மொழிய வேண்டும். அந்த ஏற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை நாவு அதை மொழிய வேண்டும். நாவால மொழிஞ்சா மட்டும் போதுமா? அமலும் பில் ஜவாரிஹ், அந்த ஈமான், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய உடல் உறுப்புகள் செயற்பட வேண்டும். அதுதான் ஈமான். ஒன்று முழுவதுமாக உள்ளம் அதை ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு, அடுத்த கட்டம் எங்களுடைய நாவுகள் அந்த கொண்ட நம்பிக்கையை மொழிய வேண்டும், பேச வேண்டும். எங்களுடைய பேச்சுகள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி பேச்சுக்கள் இருக்கக்கூடாது, எழுத்துக்கள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், அவங்களுடைய பேச்சு சொல்லுவாங்க, எது இல்லாமோ ஒரு விளையாட்டு என்ற அடிப்படையிலையும் சரி, இல்ல மற்றவங்களுக்கு பதில் கொடுக்கணுங்கிற அடிப்படையிலையும் சரி, நம்பிக்கையை குலைக்கின்ற பேச்சுகள், அந்த நம்பிக்கையை பால்படுத்தக்கூடிய பேச்சுகள் அவருடைய சாதாரண பேச்சுகள்ல இடம்பெறதை நாங்க பார்க்கிறோம். அப்ப ஈமான் என்பது எப்படி உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு நாவினால் மொழியணுமோ அதே மாதிரி அமலும் பில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் அது செயற்படுத்தப்பட வேண்டும். அந்த நம்பிக்கை அல்லாஹ் சொல்லிட்டான், இது நம்புறோம். அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த கட்டம் இல்ல, அதை நம்பிட்டேன், நம்பி மக்களுக்கு சொல்றேன். அடுத்த கட்டமாக என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் செயற்படும் என்ற நம்பிக்கை எந்த அளவுக்கு அந்த மனசில இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் அந்த செயலை செய்யறதுக்கு என்னுடைய உடல் உறுப்புகள் துணியும். அதுக்கு தான் தொடர்ச்சியாக சொல்கின்றார்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் அந்த ஈமானுக்கு கொடுக்கின்ற வரைவிலக்கணத்தை சொல்லும் போது, யஸீது பித்தாஆ வ யன்குஸு பில் மஅசியா, ஈமான்ங்கிறது மானாவினால மொழிஞ்சி
உள்ளத்தால ஏற்றுக்கொண்டு நாவினால் மொழிஞ்சி செயற்பாடுகளால் அதை நாங்க காட்டுறது மட்டுமில்லாமல் உடல் உறுப்புகளால் அதை செயற்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த ஈமான் என்பது யஸீது பித்தாஆ, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பதன் மூலம் அதிகரிக்கின்றது. அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை, அல்லாஹு தாலா கட்டளையிட்ட விஷயத்தை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு, அந்த ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அதை செய்கின்ற நேரத்தில் அந்த எங்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது, கூடுகின்றது. அந்த கூடினது என்ன செய்து உள்ளத்துல விளங்கும். பாவம் ஒன்று செய்கின்ற சந்தர்ப்பத்தில், அல்லாஹ் கட்டளையிடாத விஷயத்தை செய்கின்ற சந்தர்ப்பத்தில், அல்லாஹ் ஹராமாக்கிய விடயத்தை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஈமான் குறைகின்றது. இப்படி என்று சொல்லி அஹ்லு சுன்னாக்கள் ஈமானுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கின்றார்கள் சகோதரர்களே. அப்ப இந்த ஈமான் என்பது என்னவென்று நாங்கள் விளங்கி வச்சிருக்கின்றோம். இது சாதாரண ஒன்று அல்ல. இது அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு பாக்கியத்தை முழுவதுமாக மனசால ஏற்றுக்கொண்டு என்ன கட்டளையான சரி மர்ம விஷயம் மட்டுமல்ல, எல்லா விடயத்தையும் முழுவதுமாக மனதால் ஏற்றுக்கொண்டு நாவு அதை மொழிஞ்சி உடல் உறுப்புகள் அதை செயற்படுத்தி இருக்கின்ற இந்த ஈமான் இருக்கு இல்லையா, இது சாதாரணமான ஒன்று அல்ல. இதை எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கிவிட மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நாட்டுப்புறத்து சில அரேபிகள் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம் சொல்லிட்டு ரசூல்லாட்ட வராங்க. மனசுல என்ன, நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூல்லாட்ட வந்து பையத் செய்ய போறாங்க. ரசூல்லா ஹலீஃபா தானே, ஜனாதிபதிட்ட வந்து ஹலீஃபாட்ட வந்துட்டு நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்திய பிரமாணம் செய்யறதுக்காக வேண்டி வருகின்றார்கள். இவர்கள் வந்து சொல்றாங்க என்ன, அல்லாஹு தஆலா அதை திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். உண்மை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாங்க என்று சொல்லி அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்றோம், நாங்க ஸகாத் கொடுக்கின்றோம், ஹஜ்ஜி செய்கின்றோம், இப்படியான விஷயங்கள்லாம் நாங்க செய்யறோம், உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. வந்த உடனே என்ன சொன்னது, அவங்க வந்து இஸ்லாத்தை நாங்க ஏற்றுக்கொண்டுட்டோம் சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகின்றான். காலத்தில் அராபு ஆமன்னா, நபியே நாட்டுப்புற கிராமப்புற சில அரேபிகள் வந்து உங்கள்ட்ட நாங்களும் ஈமான் கொண்டு விட்டோம், நாங்களும் விசுவாசம் கொண்டு விட்டோம் என்று கூறுகிறார்கள். குல் பல்லம் துமினு வலாகின் கூலு அஸ்லம்னா, நபியே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, பல்லம் துமினு நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நாங்க ஈமான் கொண்டுட்டோம் வந்து அவங்கள்ட்ட உங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க ஈமான் கொள்ளவில்லை. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்கள் இஸ்லாம் ஆகிவிட்டோம், நாங்கள் முஸ்லிம்களாகிவிட்டோம் என்று வேணுண்டா சொல்லுங்க. வலம்மா யதுகுலுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லை. ஈமான் நுழைஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா செயல்களும் அமையும். எனவே உங்களுடைய உள்ளத்துல ஈமான் நுழையவில்லை, ஏதோ உங்களுக்கு விருப்பமானதை மாத்திரம் செயற்படுத்துறதுக்காக வேண்டி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில பிடிச்ச விஷயங்கள் இஸ்லாத்துல இருக்குங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுட்டோம் வந்து சொல்றீங்க. ஈமான்ங்கிறது என்ன, அப்படிப்பட்டது இல்ல. எனக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ, என் மனசுக்கு பிடிச்சதோ பிடிக்கவில்லையோ, இல்ல எனக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, என் மனசு என்ன விரும்புதோ இல்லையோ, என்னை கட்டுப்படுதோ இல்லையோ, தவ்அன் வ கர்ஹா, எப்படியாக இருந்தாலும் எல்லா விடயத்துக்கும் அல்லாஹ்வுக்கு முழுசாக கட்டுப்படுகின்றேன் என்று விரும்பியோ வெறுத்தோ நான் கட்டுப்படுகின்றேன் என்று முழுவதுமாக எங்களுடைய மனதை அல்லாஹுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் ஒப்படைச்சு எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறேன் உறுதி கொள்ளுவதுதான் ஈமான். எனவே அந்த ஆராபிகளுக்கு, அந்த நாட்டுப்புறத்து அரபிகளுக்கு என்ன சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றான், வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்துல ஈமான் நுழையவில்லை. அப்ப ஈமான் என்கின்றது அது சாதாரணமான ஒன்று அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், நான் சொன்ன முதல் வசனத்துக்கு போல், இப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் சிலருக்கு மாத்திரம் கிஃப்டாக கொடுக்கின்ற இந்த ஈமானை, இந்த ஈமான் கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். சரியான முறைப்படி அல்லாஹுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து அல்லாஹுக்காக முழுசாக நம்பி விசுவாசித்தவர்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து அழைத்து கூப்பிடுகின்றான் அல்லாஹ், யா ஐயுஹல்லதீன ஆமனு,
யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, சாதாரண ஈமான் இல்ல, இந்த மாதிரியான இந்த விசுவாசம் கொண்டவர்களே பார்த்து கூப்பிட்டு சொல்கிறான், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் பூரணமாக நுழைந்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஈமான் கொண்டது, ஈமான்ங்கிறது சாதாரணமான ஒன்று அல்ல, அது எல்லோருக்கும் வராது. முழுவதுமாக கட்டுப்பட்டு முழுசாக அல்லாஹுக்கு அப்படியே மனதை வழிப்படுத்தியவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவர்கள் என்ற வேர்டை வார்த்தையை பார்க்கிறான். அரபிகளுக்கு, அந்த நாட்டுப்புறத்து அரபிகளுக்கு மூமின்கள் ஈமான் கொண்டவர்கள் என்ற வார்த்தையை பாவிச்சானா? பாவிக்கல. அப்ப இந்த இடத்துல யாயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, மூமின்களே, நம்பிக்கை கொண்டவர்களே என்று இந்த இடத்துல கூப்பிடுறான்னு சொன்னா, சாதாரணமாக முழுவதுமாக அல்லாஹுக்காக கட்டுப்பட்ட அந்த மூமின்களை பார்த்துதான் கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன சொல்றான்? உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் பூரணமாக நுழைந்து விடுங்கள். இஸ்லாத்தில் நீங்கள் பூரணமாக நுழைந்து விடுங்கள். சிலதை மாத்திரம் எடுத்துட்டு சிலதை மாத்திரம் பின்பற்றாதீர்கள். உங்களுக்கு பிடிச்சதை மாத்திரம் பின்பற்றாதீர்கள். நீங்க சரியான உங்களுடைய அந்த ஈமான்ட முறைப்படி இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் செய்யுங்க. அந்த ஈமான் சரியான அடிப்படையில இருக்காட்டி அந்த இஸ்லாத்தின் கடமைகளை முழுவதுமாக பரிபூரணமாக செய்ய முடியாது. உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் பூரணமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஃபைன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக அந்த ஷைத்தான் இருக்கின்றான் இல்லையா, அவன் பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். ரகசியமான விரோதி அல்ல, பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரிகளே, இந்த இடத்தில் தான் நாங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். எங்களுடைய இஸ்லாத்தை பூரணமாக நுழைவதை விட்டும் தடுப்பது, ஈமானுக்கு டேமேஜை ஏற்படுத்துறது எது? எங்களுடைய ஈமானை குறைப்பதற்காக எங்களை சதா இன்னரவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது யாரு? ஷைத்தான். அந்த ஷைத்தானை நாங்கள் பின்பற்றினோம் என்று சொன்னால் எங்களுடைய ஈமானில் டேமேஜ் ஏற்பட்டுவிடும். அந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடு எங்களுக்கு நுழைந்து விட்டது என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு என்ன செய்து? அந்த இடத்தில் எங்களுடைய ஈமான் பால்படுத்தப்படுகின்றது. அல்லாஹ் இதிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியதனால்தான் ஈமானுக்கு விரோதமாக மனிதன் செயற்படுகின்ற நிலை மனிதனுக்கு உருவாகியது. எப்ப அவன் ஷைத்தானை பின்பற்றி அவனுடைய மனசுக்கு விரும்பியதை அவன் மார்க்கம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டானோ அந்த நேரத்தில் தான் மனிதன் அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை விட்டு தூரமாகி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. பாருங்க, சொர்க்கத்தில்தான் இப்லீஸ் இருந்தான். எதுவரைக்கும் இருந்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிற வரைக்கும் இப்லீஸ் சொர்க்கத்தில் தான் இருந்தார். மலக்குமார்களோடு சேர்ந்து எல்லோரும் சொர்க்கத்தில் தான் இருந்தார்கள். அல்லாஹ் ஒரு படைப்பினமாகத்தான் இப்லீஸ் ஷைத்தானை படைச்சான். அப்படித்தான் ஒரு படைப்பினமாக அவன் படைத்தான். அவன் எப்படி மலக்குமார்கள் அல்லாஹுக்கு சுஜூது செஞ்சுட்டு அல்லாஹுக்கு தஸ்பீஹ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படி இப்லீஸும் ஒரு படைப்பு. அவன் ஒரு நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் இருந்தார். இருந்து அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட ஆலோசனை மனிதனை படைக்கின்ற விஷயமா பேசக்குள்ள கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. அப்ப அல்லாஹு தஆலா மலக்குமார்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்க, நான் உலகத்துல மனிதனை படைக்க போகின்றேன், அப்ப இந்த விஷயத்துல நீங்க என்ன கருதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மனித படைப்பை அல்லாஹு தஆலா ஆரம்பிச்சு இந்த உலகத்துக்கு அவர்களை ஆக்கியதற்கு பிறகுதான் இப்லீஸினுடைய செயற்பாடு ஆரம்பிக்கிறது. என்ன சொன்னான்? வைத் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம், நாங்க மலக்குமார்களுக்கு சொன்னோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நாங்கள் மலக்குமார்களுக்கு சொன்னோம் இஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள், சிரம்பணியுங்கள் என்று சொன்னோம். ஃபஸஜது இல்லா இப்லீஸ். என்ன சொன்னான்? என்ன சொல்றான்? எல்லாருமே சிரம்பணிந்தார்கள், எல்லாருமே சிரம்பணிந்தார்கள் இப்லீஸை தவிர. அப்ப மலக்குமார்கள் அங்க இருந்த படைப்பினங்கள் அல்லாஹு தஆலாவை வழிபட்ட எல்லோரும் சிரம்பணிந்தார்கள். அதுவரைக்கும் அல்லாஹ் வழிபட்டு நடந்தவன், அதுவரைக்கும் அல்லாஹுடைய செயற்பாட்டை கேட்டு நடந்தவன் இந்த இடத்துல கேட்க மறுத்தான். ஏன்? அவன் மனம் விரும்பல. அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தாலும் அவன் மனசு என்ன செய்யல, அதை விரும்பல. நான் மனுஷன்,
மனுஷனுக்கு போய் சிரம் பண்ணிடுறதா? என்ன அவன் ஒளி, நீ நெருப்பால தானே படைச்சாய். காலமா மனாக்க அல்லா தஸ்ஜுத இத் அமர்த்துக், காலமா மனாக்க அன் தஸ்ஜுத இத் அமர்த்துக், கால خلقته من خلقتني من نار وخلقته من طين. அல்லாஹ் தஆலா இப்லீஸிட்ட கேட்கான், நான் உன்னை கட்டளையிட்ட வேலை, உன்னை நான் ஏவிய வேலை, உன்னை சுஜூது செய்வதை விட்டு உன்னை தடுத்தது எது என்ற நான் அல்லாஹு தஆலா இப்லீஸிடம் கேட்டான். அப்போது இப்லீஸ் சொன்னான், قال خلقتني من نار وخلقته من طين. என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை மண்ணால் படைத்தாய். ஆனா கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். அப்ப இந்த கண்ணம், இந்த அவனுடைய மனசுல வந்த விருப்பம், அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஆசை, அந்த பெருமை, நான் இவரையும் விட மேலானவனே என்ற அந்த எண்ணம் அவனை எதை விட்டும் தடுத்தது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதை விட்டும் தடுத்தது. அடுத்து சிந்தனையை யோசிக்கான், புத்திய யோசிக்கான் என்று அவனுடைய புத்தியால் அவனுடைய மனசு விரும்புது ஒரு விஷயத்தை, அவனுடைய புத்தி யோசிக்கின்றது. என்ன, எப்படி எல்லாத்தையும் அல்லாட்ட கேட்டுட்டு இது வரைக்கும் இருந்தோம், ஆனா இப்படியான ஒன்று அவன் கட்டளை இடுகின்றானே, நம்மளோட மனசு இது விரும்புறது இல்லையே, நம்மளோட புத்தி இதை ஏற்றுக்கொள்ளுது இல்லையே, அப்ப எப்படி இதுக்கு நாங்க சிரம் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சதால அல்லாஹ்வின் கட்டளைக்கு அவன் அடிபணிய மறுத்தான். அவன் நினைத்து விடக்கூடாது, இப்லீஸ் அல்லாஹ்வை விட்டுட்டு வேறு சிலைகளை வணங்கியதால் அவன் சொர்க்கத்தை விட்டு வெளியிறக்கப்படவில்லை. நான் உன்னை வணங்க மாட்டேன், நீ கடவுள் இல்லை என்று சொல்லி சொன்னதால் அவன் சொர்க்கத்தை விட்டு வெளியிறங்கவில்லை. அதற்காக வேண்டி அவனை அல்லாஹ் தஆலா சபிக்கப்பட்டவனாக வெளியிறக்கவில்லை. இப்லீஸ் நாஸ்திக கொள்கையில் உள்ளவனாகவும் இருக்கவில்லை. அவனை வெளியிறக்கியதற்கான காரணம் அவனுடைய மனோ இச்சை ஒன்றுக்காக, அவனுடைய மன விருப்பம் ஒன்றுக்காக பாவம் ஒன்று செய்தான், அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்க மறுத்தான். அப்ப அல்லாஹ் தஆலா ஃபக்ருஜ் மின்ஹா மத்ஊமம் மத்ஹூரா, சபிக்கப்பட்டவனாகவும் பழிக்கப்பட்டவனாகவும் இந்த இடத்துல இருந்து நீ வெளியிறங்கு என்று அல்லாஹ் தஆலா இப்லீஸுக்கு கட்டளையிட்டான். இப்ப எல்லா பாவங்களும் இப்லீஸால தான் நடக்குது, அது வேற விஷயம். எல்லா பாவங்களும் இணை வைப்பாக இருக்கட்டும், நாஸ்திக கொள்கையா இருக்கட்டும், உலகத்தில் நடக்கின்ற எல்லா பாவங்களுக்கும் முன்னோடியாக அவன் இருக்கின்றான். ஆனா அவன் செஞ்ச முதல் பாவம் என்ன? அவனுடைய மனம் விரும்பிய ஒன்றுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடாமல் நடந்தது. அவனுடைய மனோ ஆசைக்காக அல்லாஹ் ஏவிய நேரத்தில், அல்லாஹ் ஒரு விஷயத்தை அவனுக்கு செய் என்று சொன்ன நேரத்துல அதை செய்யாம அவன் அப்படியே மறுத்தது, அது செய்யாம அவன் விலகி நடந்தது. இதுதான் இந்த ஹவன் நஃப்ஸ், உள்ளத்துல ஏற்படுகின்ற அந்த மனோ ஆசை, மனோ இச்சை தான் பாவத்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கின்றது. எல்லா விதமான பாவத்துக்கும் அடித்தளமே இந்த மனோ ஆசை, மனோ இச்சை என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். இஸ்லாம் என்பது மனோ இச்சைக்கு எதிரான மார்க்கம். எங்களுடைய மனோ இச்சையையும் மனோ விருப்பத்துக்கும் அப்பால் பட்டால் தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான அடிப்படையில பின்பற்ற முடியும். எப்ப எங்களுடைய மனம் விரும்பியபடிதான் நாங்களுடைய மார்க்கமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினா நாங்க விரும்பின மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து போறதுதான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மனோ இச்சைகளும் மன விருப்பங்களும் ஹவன் நஃப்ஸ், ஹவான்னு சொல்லுவாங்க அரபுல, அந்த நஃப்ஸ்ல ஏற்படுகின்ற அந்த மாசை, அந்த விருப்பம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கும் உட்பட்டதாக இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் விட்டு வெளியிறக்கப்பட்டது எதுக்கு? எதுக்கு வெளியிறக்கப்பட்டார்? மனம் விரும்பிய ஒன்றுக்காக வேண்டி. எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து அவரை சிறந்தவர்களில் ஆக்கினான். முதல் மனிதர் என்ன சொன்னது? ஒரு மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்க. கட்டளையிட்டது என்ன? எல்லாத்தையும். ஆதம், நீங்க இருக்கின்ற நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்துல நீங்க இருங்க, விரும்பித நீங்க சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மாத்திரம் நீங்கள் நெருங்காதீர்கள். ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அப்படி நீங்க நெருங்கினீங்க என்று சொன்னா அநியாயக்காரர்களாக ஆகிடுவீங்க. அல்லாஹ் சொன்ன கட்டளை. அடுத்து யோசிக்கலாமே, ஏன் அந்த மரத்தை மட்டும் நெருங்கோனான்னு சொல்லி சொன்னது? எல்லாத்தையும் நெருங்கத்தானே சொன்னான், மரத்தை மட்டும் ஏன் நெருங்கோனான்னு சொன்னது? ஏதாவது இருக்குமா? இந்த சிந்தனை எல்லாம் எங்களுக்கு வந்துச்சு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையா? அதுக்கப்புறம் வச்சோம் சொன்னா நாங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறைப்படி நம்பவில்லை என்று அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? மரத்தை நெருங்கோனான்னு சொன்னா அடுத்த கட்டம் நெருங்காம இருக்கிறது. அவர் அப்படித்தான் இருந்தார்.
அவர் அப்படித்தான் இருந்தார். அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றிட்டு அந்த மரத்தை நெருங்க கூடாது அப்படின்னு இருந்தார். ஆனா ஷைத்தான் மனதில் அந்த விருப்பத்தை ஏற்படுத்துகின்றார். ஏன் இந்த மரத்தை நெருங்கணும் சொல்லிடணும்? நெருங்கதே என்ன செஞ்சிடதா? நெருங்கினா ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை இவர் அடைஞ்சிடுவார். அப்ப அதுக்காக வேண்டித்தான் உன்னை நெருங்காம தடுக்கிறார் என்று சொல்லி அவன் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினதால அவர் உடன் அந்த மரத்திட இலையை புசித்து விடுகின்றார். அவர்களுடைய ஆடைகள், இருவர்களுடைய ஆடைகளையும் அல்லாஹ் கலைந்து விடுகின்றான். எல்லோருக்கும் தெரியும் அளவுக்கு ஆக்குகின்றான். அவர்கள் சொர்க்கத்தின் இலைகளாய் கொண்டு தங்களை மறைத்துக் கொண்டதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதரிகளே, இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சொர்க்கத்திலே இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெளியிறங்குவதற்கான காரணம் இந்த ஒரு சின்னதொரு பாவம். அந்த மரத்தை நெருங்கினது. மனசு விரும்பிட்டு உள்ளம் ஆசைப்பட்டுட்டு அதை நெருங்கிட்டார். இதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த கட்டளை அவர் மீறினத்தால, சின்னதொரு கட்டளையை மீறினத்தால அவர் சொர்க்கத்தில வச்சிருக்கல. பாவ மன்னிப்பு கொடுத்தான், ஆனா சொர்க்கத்தில வச்சிருக்கல. வச்சிருந்தா நம்ம எல்லாரும் அங்கதான் பிறந்திருப்போம். வச்சிருக்கல. உலகத்துக்கு அதனால் அனுப்புகின்றான். ஒரே ஒரு சிறியதொரு பாவத்துக்காக சொர்க்கத்தை விட்டு, சொர்க்கத்தை தான் முழு வசிப்பிடமாக வைத்திருந்த எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வெளியிருக்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாவங்கள் எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணியாக இருக்கின்றது இந்த மனோ இச்சைதான். இந்த மனம் விருப்பம் தான். எப்ப எங்களுடைய மனோ விருப்பத்தின் படி மார்க்கம் அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்றோமோ அப்ப நாங்க அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியான முறைப்படி பின்பற்றியவர்களாக ஆக மாட்டோம். அப்ப பாவங்கள் எல்லாம் அதிகரிக்கும். மனம் விரும்பியபடிதான் மார்க்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னா அப்ப பாவங்கள் எல்லாம் அதிகரிக்கும். இமாம் இப்னு ரஜப் ஹன்பலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்ன ஜமீஅல் மஆசி தன்ஷஉ மின் தக்தீமில் ஹவா அலா மஹப்பத்தில்லாஹி வ ரசூலிஹி. உலகத்தில் இருக்கின்ற எல்லா பாவங்களும் எங்கிருந்து உருவாகுகின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிப்பதை விட மனோ இச்சையை முற்படுத்துவதன் மூலம்தான் உருவாகின்றது. எல்லா பாவங்களும் என்னையாக இருக்கட்டும், சின்ன பாவமாக இருக்கட்டும், பெரிய பாவமாக இருக்கட்டும், சின்ன பாவமாக இருக்கட்டும் இல்ல பெரிய பாவமாக இருக்கட்டும், இணை வைத்தலாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு மாறுப செய்வதாக என்ன விஷயமாக இருக்கட்டும், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிப்பதை விட்டுட்டு மனோ இச்சையை முற்படுத்துவதாலதான் அந்த பாவம் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். தன்ஷவுல் பிதா மின் தக்தீமில் ஹவா அலா ஷரா. பிதாத்துகள் இந்த உலகத்தில் தோன்றிய இஸ்லாம் என்ற மார்க்கம் புனிதமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அதை புனிதமாக எங்களுக்கு பாதுகாத்து தந்தார்கள். அதுக்கு பிறகு எத்தனையோ பிதாத்துகள், எத்தனையோ வழிகேடுகள், காலத்துக்கு காலம் அநியாயங்கள், அனாச்சாரங்கள், கலாச்சார சீர்கேடுகள் கேட்கின்றோமா இல்லையா? இஸ்லாத்தில் தோன்றிய முதல் பிரிவு என்ன, இரண்டாம் பிரிவு என்ன படிக்கிறோம் இல்லையா? இந்த பிதாத்துகள் இது எல்லாம் தோன்றியதற்கான காரணம் என்ன? மனோ இச்சையை முற்படுத்தியது என்று சொல்லி இமாம் இப்னு ரஜப் ஹன்பலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றாங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த விஷயத்தை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனோ இச்சை என்பது, இந்த ஹவா என்பது, இந்த மனசுங்கிறது இது சாதாரணமான ஒன்று அல்ல. மார்க்கத்தை விட மனசை முற்படுத்துறதுங்கிறது அது எந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு எங்கள் விஷயத்துல தாக்கம் செலுத்துகின்றது என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? அரஐத மனி தஹத இலாஹஹு ஹவா. சுப்ஹானல்லாஹ், என்ன வசனம் இது! அரைத்த மனித்தகத இலாஹஹு ஹவா. நபியே, தன்னுடைய மனோ விருப்பத்தை, தன்னுடைய ஹவாவை, ஹவா என்ற வார்த்தை அந்த இடத்துல பாவிக்கப்படுகிறது, தன்னுடைய மனோ இச்சையை, மனோ விருப்பத்தை, இந்த ஹவாவை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நீங்கள் பார்க்கவில்லையா? மனம் விரும்பியபடி நடக்கிறவன அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த மனசை கடவுளாக அவன் எடுத்துக்கொண்டுட்டான். கடவுளாக எடுத்துக்கொண்டதாலதான் அது சொல்ற மாதிரி அவன் கேட்கிறான். இன்றைக்கு பாருங்க, அல்லாஹ் அல்லாதவர்களை விட்டுட்டு இந்துக்கள் வேறு கடவுள்களை வணங்குகிறோம். என்ன சொல்றோம்? அல்லாஹ்வை விட்டுட்டு வேற கடவுள்களை எடுத்துக்கொண்டாங்க. அப்படி சொல்றோமா இல்லையா? அப்படி சொல்றோம். அதே மாதிரி தான் அல்லாஹுடைய மார்க்க விஷயத்தில் அவனுடைய மார்க்கத்தை முற்படுத்தாமல், அல்லாஹுடைய தீனை முற்படுத்தாமல், எங்களுடைய மனோவிச்சையை, எங்களுடைய மனோவிருப்பத்தை நாங்கள் முற்படுத்தினோம் என்று சொன்னா, அல்லாஹ்வை விட்டுட்டு இந்த மனோவிருப்பத்தை, இந்த மனோ ஆசையை, இந்த ஹவாவை நாங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டோம். யாதன் பில்லாஹ். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். கடவுளாக எடுத்துக்கொண்டு விட்டோம்.
இந்த ஹவாங்கிறதுக்கான இதுக்கு மொழி ரீதியான கருத்தை எங்களுக்கு இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. ஹவாண்டா என்ன தெரியுமா? அல் ஹவா ஹவன் நஃப்ஸ், நஃப்ஸ்ல ஏற்படுகின்ற ஆசை. ஹவான்னு சொன்னா இராதத்துஹா, ஒரு விஷயத்தால் என்ன செய்யறது? நாடுறது, ஆசைப்படுறது, விரும்புறது. வ மஹப்பத்துல் இன்சான் அஷ்ஷைய وغلبه على قلبه ومحبة الإنسان للشيء وغلبته على قلبه. ஒரு மனிதன் என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு விஷயத்தை விரும்புவான். ஒரு விஷயத்தை விரும்பி அவனுடைய உள்ளத்துல அந்த விருப்பம் மிகச்சிடும், கடுமையான ஒரு ஆசை வந்துடும். அந்த ஆசை வந்தா அதுக்கு எதிராக இருக்கிற எதையுமே அவன் பார்க்க மாட்டான். அந்த ஆசை அவனுக்கு மிகச்சிண்டா, அவன் உள்ளத்தில் அந்த ஆசை பெரிதான ஒன்றாக வந்துச்சுண்டா, அதுக்கு எதிராக யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். குர்ஆன் சொன்னாலும் கேட்க மாட்டான், ஹதீஸ் சொன்னாலும் கேட்க மாட்டான், உலமாக்கள் சொன்னாலும் கேட்க மாட்டான், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். இதுதான் ஹவா என்று சொல்லி மொழி ரீதியாக ஹவாவுக்கு அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹவா என்கின்ற ஒன்றுக்கு அவங்க எப்படி ஒரு சரியான ஒரு கருத்துக்கு சரியான ஒரு கருத்தை கொடுக்கறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஹவான்னு சொல்லி சொன்னா உள்ள மெயிலு நஃப்ஸி இலை ஷஹவாத். நஃப்ஸ் இருக்கு இல்லையா, ஆத்மா விரும்பிய ஒன்றின் பாலெல்லாம் எதெல்லாம் அது விரும்புகின்றதோ, எதெல்லாம் அது சுவைக்கின்றதோ, எதெல்லாம் அது அழகாக கருதுகின்றதோ, அது எல்லாவற்றின் பால் அப்படியே சாய்ந்து விடுகிறது தான் இந்த ஹவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் இந்த அஸ்ஹாபுல் ஹவாக்கள்ல இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும், இந்த மனோ இச்சைவாதிகள்ல இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். அப்படியானவர்களில் அல்லாஹ் எங்களை சிறுவிடயமாக இருந்தாலும் சேர்த்து விடக்கூடாது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தொழுகையில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சகோதரிகளே. ஏனென்று சொன்னால் எல்லா விதமான வழிகேடுகளும் எல்லா விதமான அனாச்சாரங்களும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விட்டுவிட்டு அனைத்து விதமாக சிந்தனை போக்குள்ளவர்கள் உருவாக்குவதற்கான காரணமும் மார்க்கத்தின் பேராலே இன்றைக்கு என்ன சிந்தனை போக்குடையவர்கள் குர்ஆன் வசனத்தை மறுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவாங்க. அப்ப எல்லா விதமான வழிகேடுகள் எல்லாம் தோன்றுவதற்கான முதல் காரணம் இந்த மனோ இச்சை தான். மனோ இச்சையை பின்பற்றியதுதான். அந்த மனோ இச்சையின் அடிப்படையில தன்னுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்று சொல்லி யோசிச்சதுதான் எல்லா விஷயத்துக்கும் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி நாங்க மார்க்கத்தை வளைக்க விரும்புகின்றோமா, அல்லது மார்க்கத்துக்கு ஏத்த மாதிரி எங்களுடைய மனசை இசைவாக்கம் அடைய செய்திருக்கின்றோமா என்று சொல்லி நாங்க எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு கட்டளையை விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அந்த விடயத்தில் எங்களுடைய உள்ள மதை எந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுதோ அந்த ஏற்றுக்கொள்றதை வச்சுத்தான் எங்களுடைய ஈமானை நாங்கள் கணக்கிட வேண்டும். எங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளுது எந்த அடிப்படையில, எங்களுக்கு பிடிச்சதாக இல்லாட்டி பிடிச்சதாக இருந்தாலும் பிடிக்காததாக இருந்தாலும், அல்லது என்ன எங்களுக்கு செஞ்சா எங்களுக்கு என்னையாவது ஒரு ஆபத்து வரும் என்று இருந்தாலும் வராது என்று இருந்தாலும் என்னையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக அதை முழுவதுமாக எங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளுதா, அதை நடைமுறைப்படுத்தணும் சொல்லி விரும்புதா என்று சொல்லி ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளணும். அப்படி விரும்பல அவங்க சொல்றத சொல்லுவாங்க, குர்ஆன்ல சொல்றதெல்லாம் முழுசா நடைமுறைப்படுத்த போனா நாங்க என்ன செய்யணும்? நம்ம சஹாபாக்கள் காலத்துலதான் வாழணும். இப்ப அதெல்லாம் நடைமுறைக்கு எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கலாம் என்று சொல்லி சொன்னா எங்களுடைய மனோ ஆசைக்கு ஏற்பது போல, எங்களுடைய மனோ விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் மார்க்கத்தை நாங்கள் வளர்ச்சி போட விரும்புகின்றோம் என்று அதனுடைய அர்த்தம். அல்லாஹ் அதிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒன்றாக நாங்கள் ஆக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? வமன் அضل மிம்மன் இத்தபஅ ஹவா غير هدى من الله من غير هدى من الله. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை இல்லாமல் அவனுடைய நேர்வழியை விட்டுவிட்டு மனோ இச்சையை பின்பற்றியவனை விட வழிகட்டவன் யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அல்லாஹ் ஒரு நேர்வழியை தந்திருக்கின்றான். இதுதான் நேரான பாதை. வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்ன என்னுடைய நேரான பாதை, இதைத்தான் நீங்க பின்பற்றுங்க, பல பாதைகளுக்கு சென்று விடாதீங்க என்று சொல்லி அல்லாஹ் அவனுடைய பாதையை எங்களுக்கு காட்டி தந்துட்டான். அதை விட்டுட்டு அல்லாஹுடைய வழிகாட்டலை விட்டுட்டு தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றியவனை விட, தான் மனம் விரும்பிய ஒன்றை பின்பற்றியவனை விட அநியாயக்காரன் யாரு, வழிகட்டவன் யார் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கேட்கின்றான். இன்றைக்கு பார்க்கின்றோம் எத்தனை விஷயங்கள்
அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி எங்களுக்கு இருக்கின்றதா? சில விஷயங்கள் நாங்க பராமுகமாக செய்கின்ற விஷயங்கள் தோன்றிருக்கிறது, மறந்துட்டு இல்ல நாங்க அந்த விஷயத்தை கணக்கெடுக்காம செய்கின்ற பல விடயங்கள் இருக்கிறது. இன்னும் பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மனசு அதை ஏற்றுக்கொள்ளுதில்ல. அதை செய்யறதுக்கு என்ன நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களை மனசு வருதில்ல. அந்த விட்டு கொடுப்பு மார்க்கம் என்று சொன்னா அடுத்த கட்டம் எங்களுடைய எல்லா உலக விஷயத்துக்கு பிறகுதான் மார்க்க விடயத்தை நாங்க என்னஞ்சோம் இரண்டாம் கட்டமாக ஆக்கினோம். அதனால் எங்களுடைய மனசு அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு முழுவதுமாக கட்டுப்படுவதற்கு முயற்சி செய்வதில்லை, முன்வருவதில்லை. அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் எடுத்து பார்க்கலாம். எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். எங்கள் போடுகின்ற ஆடை தொடக்கம் எங்களுடைய சின்ன சின்ன விஷயத்தில் நாங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு எங்களுடைய நம்பிக்கையை ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, அல்லாஹ் கட்டளையிட்ட எவ்வளவு விஷயம், தடுத்த எவ்வளவு விஷயம், வட்டியை ஹராமாக்கினான், வேற எத்தனையோ விஷயத்தை ஹராமாக்கினான். எல்லா விடயங்களை ஹராமாக்கின விடயங்களில் எப்படி நாங்கள் நடந்து கொண்டோம்? அல்லாஹு தாலா கட்டளையிட்ட விஷயங்களை செய்வதற்கு எந்த மாதிரி நாங்கள் அமைத்துக் கொண்டோம்? ஒரு விஷயத்தை ஒரு சொல்லக்குள்ள என்ன சொல்றது, எல்லாத்தையும் போயிட்டு நாங்க செய்ய போனோம்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கிறது? எங்களுக்கு விருப்பமான மாதிரி தான் நாங்க செஞ்சிட்டு போறதுதான். இப்படி சொல்லக்கூடியவர்களை பார்க்கின்றோம். சாதாரணமாக எல்லா விடயங்கள்லையும், சாதாரணமாக எல்லோரும் நம்பிய பல விஷயங்கள்ல இதெல்லாம் நடக்க போயிட்டு இப்படி எல்லாம் நாங்க செஞ்சிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னா எங்களுடைய நிலைமை என்ன? இந்த உலகத்துக்கு மேத்த மாதிரி வாழ்ந்துட்டு தானே போகணும். இந்த உலகம் என்ன வாழ்றது தானே இருக்கு, இதற்கு ஏத்த மாதிரி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டு தானே போகணும், வாழத்தானே வேணும் இப்படின்னு சொல்லி சாதாரணமாக கேட்கின்ற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரிகளே, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய மார்க்க விஷயத்தில் நாங்கள் எப்படி இருக்கின்றோம்? எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒன்று சொல்லப்பட்டால் அதிகமாக கேட்டுக்கொண்டிருப்போம். நாங்க நடைமுறைப்படுத்துற உண்டு, எங்களோட பக்கத்து வீட்டுக்காரர்கள் நடைமுறைப்படுத்துற உண்டு, எங்களுக்கு உம்மா அப்பா சொல்லி தந்த உண்டு. இப்படியான ஒன்று சொல்லப்பட்ட அல்லாஹ் சொல்கிறானே, அவனுடைய தூதர் சொல்றாங்களே இப்படின்னு சொல்லப்பட்ட எங்களுக்கு மனசுக்கு விருப்பம் அறிவி கேட்டுட்டு இருக்கோம். இல்ல மனசுக்கு பிடிக்காத ஒன்று வந்துச்சுண்டா, மனசுக்கு பிடிக்காத ஒன்று வந்துச்சுண்டா நான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற ஒன்றுக்கு மாற்றமாக, இப்ப உதாரணமா பாப்போமே, குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு சட்டம் எங்களுக்கு சொல்லிப்படுது. சரி, ஒவ்வொன்றையும் தனித்தனி சட்டமாக பேச வேண்டும். வாரிசு உரிமை சட்டம் இப்படித்தான் பிரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். எங்களுடைய நடைமுறையில் அப்படி இல்லை. அல்லாஹுடைய கட்டளைப்படி பிரிக்கிறோம். நாங்க என்ன செஞ்சோம்? எங்களுடைய நடைமுறைக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஏற்ற மாதிரி எங்களுடைய சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எப்படி எல்லாம் பிரிச்சு கொடுக்கணுமோ அப்படி பிரிச்சோம். அப்படி இல்ல, அல்லாஹு தாலா அவனுடைய திருக்குர்ஆன்ல கணக்கு பாடமே நடத்தி பொமஷிகள் கண்டு தீர்வு காண்ற அளவுக்கு கணக்கு பாடம் நடத்தி சொத்து பங்கீடு சட்டத்தை சொல்கிறான். 6ல் 1, 4ல் 1, 8ல் 1, 2ல் 1 இப்படித்தான் போகணும். மௌத்தானாக்களுக்கு இப்படி ஒரு மரணிச்சு போயிட்டாருன்னு சொன்னா அவருடைய பிள்ளைகள் விஷயத்துல இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு பாடமே நடத்துறான். யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் வசியத் செய்கின்றான், என்ன உபதேசம் செய்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சூரத்துன் நிசாவுல 2 பக்கத்துல முழுசா அதை பத்தியே பேசுறான். கட்டளை என்று சொல்றான். தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்விட்ட வரையறைகள், இது அல்லாஹ்விட்ட கட்டளைகள். ஃபமன் யுதில்லாஹ வ ரசூலஹு யுத்ஹில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், யார் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்களை அவன் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சொர்க்கத்தில் நுழைவிப்பான். யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கு மாறுபட்டு நடக்கிறார்களோ, மாறு செய்து நடக்கிறார்களோ, அவனுடைய வரையறைகளை யாரு மீறுகின்றார்களோ, அவர் என்றென்றுமே தங்கி இருக்கின்ற நரகத்தில் அவரை அவன் நுழைவிப்பான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். எத்தனை பேருக்கு இந்த சட்டம் எங்களுக்கு தெரியும்? இதை பத்தி யோசிக்கின்றோமா? மரணித்தவர் ஒருவர் மரணித்து போய்விட்டார் என்று சொன்னால் அவருடைய சொத்து அல்லாஹு தாலாவின் கட்டளைப்படி பிரிக்கப்பட வேண்டும். அதை பற்றி எங்கேயாவது பேச்சிருக்கிறார்? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மரணிக்கிறாங்க, எத்தனை பேர் பிறக்குறாங்க, சொத்து பங்கீடு விஷயம் பேசிப்படுதா? அல்லாஹ்வுடைய கட்டளை எங்களுடைய உலக இந்த மாதிரியான வாழ்க்கையில எப்படி இடம்பெறுகிறது என்று
சொல்லி அன்பார்ந்த சகோதரிகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைங்கிறது தொழுகிறது மட்டுமல்ல, நோன்பு நோக்கிறது மட்டுமல்ல, ரமலான் மாதத்துல நோன்பு நோக்கிறது மட்டுமல்ல, அதே மாதிரி ஹஜ் செய்யறது மட்டுமல்ல, ஜகாத் கொடுக்கிறது மட்டுமல்ல, எத்தனையோ விஷயங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த விடயத்தில் எங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது, எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, எங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று இருந்தா அதை ஏற்றுக்கொள்றதுல எப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம், ஏற்றுக்கொள்றோமா, என்னடா இது என்று சொல்லி கேட்கிறோம், என்னடா இது என்று சொல்லி கேட்கிறோம். நாங்க ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருப்போம், அதுதான் மார்க்கம் சொல்லி நினைச்சிட்டு செஞ்சிட்டு இருப்போம். அத மார்க்கம் சொல்லிட்டு இருக்கக்குள்ள குர்ஆன்ல இருந்து இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து காட்டி அப்படி இல்ல, இதுல இப்படி சொல்லிப்பட்டிருக்கி, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல இப்படி சொல்லிப்பட்டிருக்கின்னு சொன்னா கேட்க இயலாம இருக்கிறது. ஏன் எங்களோட உம்மா அப்பா அதுதான் எங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இப்படி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரி, நாங்க செஞ்சிட்டு இருக்கிற எவ்வளவு பிதாத்தான விஷயங்கள், மீலாது விழா கூடாது, கந்தூரி கூடாது, அது கூடாது, இது கூடாது, இதுல சுன்னா இல்ல, இது ரசூலுல்லாஹ் செய்யல, அல்லாஹ் இது கட்டளை அல்ல, இப்படி எல்லாம் சொல்லக்குள்ள என்ன சொல்றது, எங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படித்தானே சொல்லி தந்தாங்க, எங்களுடைய உலமாக்கள் இப்படித்தானே எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, குர்ஆன்ல சொல்லிப்படுது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். நாங்க எதை விட முற்படுத்தி விட்டோம். நாங்க யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப எங்களுடைய மனசு விரும்புறதுதான், நாங்க மார்க்கமாக நினைச்சிட்டு வந்ததுதான் மார்க்கமா, அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளை இட்டது மார்க்கமா? அப்ப அல்லாஹு தஆலா கட்டளையிட்ட ஒன்றை விட நாங்க நினைச்சதுதான் மார்க்கம் என்றிருந்தால் நாங்கள் ஏன் இஸ்லாம் என்ற பெயரோடு இருக்க வேண்டும்? நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக மார்க்கம் என்பது அது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாமாக இருக்கிறது. அவன் தேர்ந்தெடுத்த மார்க்கம், அவன் தேர்ந்தெடுத்த மார்க்கமாக இருந்தால் அவனுடைய கட்டளை அடிப்படையில் தான் எங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும். அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த அடிப்படை தான் எங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அமைய வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ விடயங்களில் நாங்கள் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறோம். தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், நாங்க விரும்பியும் விரும்பாமலும் எத்தனை விஷயங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக வேண்டி செய்யாம இருக்கிறோம். அதை பத்தி யோசிக்க மாட்டோம், அதை பத்தி ஆக்களுக்கு சொல்ல மாட்டோம், நாங்க செய்யலங்கிறதுக்காக வேண்டி. சீதன விஷயமாக இருக்கட்டும், அல்லாஹ் நாங்க அது என்ன செய்யலாது, நாங்க அந்த வீட்டுல சீதன வீட்டுல இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சீதன விஷயத்தை எல்லாம் பெருசா ஆக்களை பேச விட மாட்டோம். அதை போல என்று சொல்றவங்க பேசினாலும் அதை என்ன செய்ய மாட்டோம், பேச விட மாட்டோம். காரணம் என்ன? நாங்க சீதன வீட்டுல இருக்கோம், எங்களுடைய உம்மா தந்த எனக்கு தந்த வீட்டுல தான் நான் நினைச்சேன், நான் இருந்துட்டு இருக்கிறேன், எங்களுடைய ஹஸ்பண்ட் அதுல தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இருக்கிற நேரத்துல இந்த சீதனம் எல்லாம் போலண்டு பேசுறாங்கல்ல பயாரெல்லாம் நாங்க எங்களுடைய வீட்டுல சீடி எல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் முக்கியமா, அல்லாஹு தஆலாவின் கட்டளை முக்கியமா, நாங்க செஞ்சிட்டு இருக்கிற செயல் முக்கியமா, எங்களுடைய செயற்பாடுகளும் நாங்கள் மனசால விரும்பிட்டு இருக்கிற விஷயம் முக்கியமா? அல்லாஹு தஆலாவை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே. எத்தனை விஷயங்களை அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன்ல சொல்றான். இஸ்லாம் என்பது மன்னரை, அதாவது கீழே பூமிக்கு கீழே இருக்கின்ற ஒன்றையும் வானத்துக்கு மேலே இருக்கின்ற ஒன்றையும் பேசுவதற்காக வந்த மார்க்கம். அதை மட்டும் பேசுறதுக்காக வந்தல்ல. என்ன, வானத்துக்கு மேல இருக்கின்ற அல்லாஹ் ஆகிரத்தை பத்தி மட்டும் பேசிட்டு அங்கால கபரை பத்தி மட்டும் பேசுறதுக்காக வந்ததல்ல. உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற நேரத்தில் அந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அந்த உண்மையாக அந்த வானத்தில் மேலுள்ள அந்த ஆகிரத்தையும் அந்த அல்லாஹையும் நாங்கள் நம்பினோம் என்று சொன்னால், உண்மையிலேயே நாங்கள் இந்த பூமிக்கு கீழே இருக்கின்ற பர்ஸக் என்று சொல்லக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கையை நாங்கள் நம்பினோம் என்று சொன்னால், இந்த பூமியிலுடைய எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நடைமுறையை அதற்கு ஏற்ற மாதிரி, அதற்கு தகுந்த மாதிரி எங்களை ஏற்படுத்துகின்ற ஒரே ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். எல்லா விஷயத்திலையும் எங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஆக்களோட பழகுற விதம் இருந்து, அங்கால இபாதத்தில இருந்து, மனுஷனோடு நடக்கின்ற கொடுக்கல் வாங்கல் இருந்து எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரி அமைய வேண்டும் என்ற ஒரு வரையறையையும் ஒரு பேணுதலையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றது. அஜ்னபி மஹ்ரமி சட்டம், அல்லாஹ் யார் எங்களுக்கு மஹ்ரமான உறவினர்கள், எங்களுக்கு திருமணம் முடிக்க தகுதியான உறவினர்கள், திருமணம் முடிக்க தகுதியற்ற உறவினர்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு லிஸ்ட போட்டு காட்டுகின்றான். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது யாரு திருமணம் முடிக்க தகுதியான உறவினர், யாரு திருமணம் முடிக்க தகுதியற்ற உறவினர்ங்கிற லிஸ்ட் தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். நாங்களும் குர்ஆன் ரமலான் ஃபுல்லா முடிக்கும் தான், ரமலான் மாசம் ஃபுல்லா என்ன செய்யறோம், குர்ஆனை ஓதி முடிக்கும். குர்ஆன் சட்டம் தெரியாது, பிள்ளைங்களை ஹாஃபிஸ் ஆக்குகின்றோம், குர்ஆன் சட்டம் தெரியாது. காரணம் கருத்து விளங்கி நாங்க ஓதுறோம் இல்லையே. அல்லாஹு தஆலா குர்ஆனை வெறுமனே
ஹிஃபுல் செய்யறதுக்காக மாத்திரம், வெறுமனே என்ன சும்மா ஓதுறதுக்காக வேண்டி குர்ஆனை இறக்கவில்லை. இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நிச்சயமாக இந்த குர்ஆனானது எது நேரான பாதையாக இருக்கின்றதோ அந்த பாதையை வழிகாட்டுகின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்ப நேரான பாதையை வழிகாட்டுகின்றது என்று சொன்னால் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் விளங்கி நாங்கள் அதனுடைய எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். குர்ஆனுடைய கட்டளைகள், குர்ஆனுடைய சட்டங்கள் எத்தனை பேருக்கு சகோதரிகளே இன்றைக்கு எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது? குர்ஆன்ல தானே அல்லாஹ் சொல்லுகின்றான், சாட்சி பெரியம்மாட பிள்ளைகள் ஹலாலான உறவினர்கள் என்று சொல்றான். ஹலாலா திருமணம் முடிக்க அனுமதியானவர்கள் என்று சொல்லுகின்றான். இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு என்ன நாங்க யாரெல்லாம் சகோதரர் எப்படி இந்துக்களுடைய கலாச்சாரத்திலிருந்து வந்ததன் அடிப்படையில இந்துக்கள் தான் என்ன செய்வாங்க, சாட்சி பெரியம்மாட பிள்ளைகளை சகோதரர்கள் என்ற அந்தஸ்துல வைப்பாங்க. அந்த அந்தஸ்து நாங்களும் கொடுத்தோம். அதை பத்தி குர்ஆன்ல இப்படி இருக்கின்றதே, இதை பத்தி பாருங்க என்று சொல்லி சொன்னா அதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யாது, வராது. அதுக்கு திருமணம் முடிக்க இயலுமா? இதென்ன நானா மாதிரில நாங்க பழகிட்டு வந்தோம், இந்த மாதிரி ஒரு சட்டத்தை சொல்றீங்களே, புது சட்டம் மாதிரி. இப்படி கேட்கிறவங்களை, வெளிப்படையிலே கேட்கிறவங்களை பாக்குறோம். காரணம் என்ன? அல்லாஹுடைய கட்டளை இதுதான், அல்லாஹுடைய சட்டம் இதுதான் என்று மனசுல சரியான அடிப்படையில வரல. அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும். ஆடை விஷயம், அல்லாஹ் ஆடை விஷயத்திலே இப்படி சொல்றான், ஆடைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு சொல்றான். அதை நடைமுறைப்படுத்துறதுல எங்களுடைய ஆடை கலாச்சாரங்கள் அந்நிய ஆடை கலாச்சாரங்கள் போல் இருக்கின்றது. ஒரு இடத்துக்கு வருகின்ற நேரத்தில் மாத்திரம் எங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை அணிகின்றோம். வேறு திருமண வீடு அங்க இங்க போகக்குள்ள எங்களுடைய உடம்புகளை மறைக்காத ஆடைகள், இப்படி என்று சொல்லி எங்களுடைய ஆடை கலாச்சாரங்கள் இருக்கின்றது. பாவங்கள் அதிகரிக்கின்றது. பெரும் பாவங்கள் என்று சொல்லியும், சிறு பாவங்கள் என்று சொல்லியும், பிதஅத்துகள் என்று சொல்லி, அனாச்சாரங்கள் என்று சொல்லி எத்தனையோ பாவங்கள் முஸ்லிம்கள் மத்தியில் அதிகரிச்சிட்டு வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த மனோ இச்சையை, மனோ ஆசையை, மனோ விருப்பத்தை அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட முன்னிலையான ஒன்றாக நாங்கள் ஆக்கிக் கொண்டது. அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, சஹாபாக்களை பாருங்கள். அல்லாஹுடைய கட்டளை என்று சொன்னால் எப்படி அவர்கள் கட்டுப்படுகின்றார்கள். எங்களுக்கு இந்த மார்க்கத்தை புனிதமாக காத்து தந்த சஹாபாக்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்தவர்கள். நாங்கள் ஒரு தியாகமும் இந்த இஸ்லாத்துக்காக செய்யவில்லை. வெறுமனே முஸ்லிம்கள் என்ற பெயரில், முஸ்லிம்கள் தாயினுடைய வயிற்றில் பிறந்து அப்படியே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி அல்லாஹுக்காக எந்த தியாகத்தையும், எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் இழக்கவில்லை, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இழக்கவில்லை. ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு, எங்களுடைய ஊரை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்யவில்லை. அதெல்லாம் செஞ்சு எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து தந்தார்கள். உயிர்களை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனார்கள். எல்லாத்தையுமே விட்டுட்டு அல்லாஹுடைய மார்க்கம் என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் விட அல்லாஹுடைய மார்க்கத்தை முற்படுத்தியவர்கள் சஹாபாக்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ப்பு பிள்ளை, சொந்த பிள்ளை என்ற அந்த அல்லாஹ் தஆலா அந்த சப்ஜெக்ட்ல, அந்த விஷயத்துல குர்ஆன் வசனம் இறக்குறதுக்கு முதல் அன்றைய காலத்துல மக்கள் எல்லோரும் என்ன வளர்ப்பு பிள்ளைய சொந்த பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்துல தான் வச்சுட்டு வளர்த்துட்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு சொல்ல, ரசூலுல்லாஹ்வும் ஒருவர் வச்சுட்டு வளர்த்துட்டு வந்தார், ஸைத் என்று சொல்லக்கூடிய சஹாபி. எந்த அளவுக்குன்னா ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஸைத் இப்னு முஹம்மதுடைய மகன் ஸைத் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரசூலோட மகன் என்று அழைக்கப்பட்டார். அப்ப இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றான், சொந்த பிள்ளை, அதாவது வமா ஜஅல அதஇயாக்கும் அபுனாக்கும், உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளை அவன் சொந்த பிள்ளைகளாக ஆக்கவில்லை என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். வளர்ப்பு பிள்ளைகள் சொந்த பிள்ளைகள் மாதிரி இல்லை. அப்ப அல்லாஹுடைய கட்டளை, இதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். இந்த வசனம் இறங்கினதுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எல்லோரும் வளர்ப்பு பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் எப்படி வளர்த்துட்டு வந்தாலும் அதே மாதிரி சஹாபாக்களும் பிள்ளைகள் எடுத்துட்டு வளர்த்துட்டு வந்தாங்க. இந்த நேரத்துல ஒரு சஹாபி, அபூ ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய மனைவி அபூ ஹுதைஃபாவும் சஹ்லா என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி, இவங்க ரெண்டு பேரும் சாலிம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை எடுத்து வளர்த்துட்டு வந்தாங்க. ஒரு மனிதர் எடுத்து வளர்த்துட்டு வந்தாங்க. சின்ன வயசுல இருந்து அவரை வளர்த்துட்டு வராங்க. வளர்த்துட்டு அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு.
எந்த அளவுக்கு அவர் பெரிய ஆளாகி அவருடைய உம்மாண்ட அந்தஸ்து தான் இப்ப இருக்க அந்த சாலிம் என்கின்றவர் சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உம்மா என்ற அந்தஸ்து, அவர் மகன் என்ற அந்தஸ்துல இருக்கிறதால இந்த சாலிம் அடிக்கடி இங்கு வீட்டுக்கு வருவார், அவரோடு சஹ்லாவோடு பேசுவார், அமர்ந்து கொண்டிருப்பார். அப்ப இதுவரைக்கும் அந்த வசனம் இறங்குறதுக்கு முதல் வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளை இல்லங்கிற அந்த வசனம் இறங்குறதுக்கு முதல் சாலிம் வந்து போறதுல சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் அபூ ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எந்த கஷ்டமும் இருக்கல. சாலிம் வீட்டுக்கு வர்றது, மனைவியோட பழகுறது, கூட இருக்கிறது, உம்மா மாதிரி கதைக்கிறது, அவர் இது கொடுக்கறது, அவர் சமைச்சு கொடுக்கறது, சாப்பாடை பரிமாறுறது, இந்த மாதிரியான விஷயத்துல அபூ ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவரும் மகன் என்று பார்த்ததால அவருடைய மனசுல எந்த கஷ்டமும் இருக்கல. எது வரைக்கும் இருக்கல? அந்த குர்ஆன் வசனம் இறங்குற வரைக்கும் இருக்கல அந்த கஷ்டம். அவர் வந்துட்டு போனார், மகன் மாதிரியே வந்தார், பழகினார், போனார். எப்ப வசனம் இறங்கிச்சோ, அல்லாஹுடைய வசனம் இறங்கிச்சோ, அப்ப அபூ ஹுதைபாவுடைய மனசுல ஏதோ ஒன்று ஏற்படுகின்றது, சங்கடம் ஏற்படுகிறது. இதுக்கு பிறகு சாலிம் வர விஷயத்துல யோசிக்கார். இந்த விஷயம் மனைவிட்டு அவர் சொல்றார். அப்ப இந்த விஷயம் அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது, சாலிம் வந்துட்டு போறது கஷ்டமாக இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்துல தீர்ப்பு கேட்கறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்ட்ட சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வராங்க. யா ரசூலல்லாஹ், இன்னா குன்னா நதுஉ சாலிமன் இப்னன் லனா. அல்லாஹ்வின் தூதரே, இந்த சாலிமை எங்களுக்குரிய மகனாக நாங்க எடுத்துட்டு வந்தோம், சொந்த மகன் என்ற அந்தஸ்துல வளர்த்துட்டு வந்தோம். அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கிறான், அஜிது ஃபீ நஃப்ஸி அபீ ஹுதைஃபா மின்ஹு ஷையா. அபூ ஹுதைஃபாவுடைய மனசுல இப்ப ஏதோ ஒன்றை நான் வருகிறேன். சுப்ஹானல்லாஹ். அது வரைக்கும் இருக்கல தானே அந்த மனசுல அந்த சங்கடம், அந்த கஷ்டம். இப்ப என்ன செய்து வாரத்தை தடுக்கிறார், அப்படியெல்லாம் வரக்கூடாது என்று சொல்றார். அல்லாஹுடைய வசனம் அது தெரியாம இருக்கின்ற காலம், வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளைங்கிற சட்டமே தெரியாம இருக்கிற காலம் எல்லாம் வந்துட்டு போனார். ஆனா இப்ப சட்டம் தெரிஞ்சிட்டு அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டார். எனவே அந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி மனசு இசைவாக்கம் அடைஞ்சிட்டு, அப்ப அந்த மனசு கஷ்டமா இருக்கிறதுக்காக வேண்டி அவர் மார்க்கத்தை தேடி போல விளங்கணும். பாபு என்ற சொந்த மகன் இல்ல சாலிம், மனசுக்கு கஷ்டம் அறிக்கையிட்டவர் இப்படி சாலிம் வந்துட்டு போறதுங்கிறதுக்காக வேண்டி அபூ ஹுதைஃபா என்ன செய்யல, அல்லாஹ்விட்ட போய் அல்லாஹ்வின் தூதர்ட்ட மார்க்க விஷயங்கள் இப்படி சொல்லல. அந்த மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது, சாலிம் வந்துட்டு போறது, எனவே இந்த விஷயத்துல அல்லாஹ்வோட தீர்ப்பு என்னன்னு அவர் கேட்கல. மார்க்கம் வந்ததுக்கு பிறகு அந்த மார்க்கத்துக்கு ஏற்ற மாதிரி மனசு அப்படியே இசைவாக்கம் அடைகின்றது. இதுதான் சஹாபாக்களுடைய மனசு. அன்பார்ந்த சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய மார்க்க விஷயம் என்று வந்ததுக்கு பிறகு எங்களுடைய மனசு அதுக்கு எந்த மாதிரியான இசைவாக்கம் அடைகிறது. எங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும், நாங்கள் ஏற்கனவே எத்தனைய காலாங்காலமாக பழகிட்டு வந்ததாக இருந்தாலும் எங்களுக்கு அது விட்டு கொடுக்க மனம் பெறுகிறதா? நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இதே மாதிரி தான் அந்த சம்பவத்தோடு சேர்ந்த மாதிரி தான் இன்னொன்று நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜெயித வளர்த்துட்டு வராங்க மகன் என்ற அந்தஸ்துல. இந்த ஜெயிதுங்கிறவர் ஏற்கனவே ஒரு திருமணம் முடித்து வைத்திருந்தார், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள. ஜெயிதுக்கும் ஜைனபுக்கும் திருமணம் முடிச்சு அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சதுக்கு பிறகு இப்ப வேற மகன் சொல்லி ரசூலுல்லாஹ்வோட மகன் என்ற அந்தஸ்துல தானே இருக்கார் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அல்லாஹ் அந்த சட்டத்தையும் சொந்த பிள்ளை வளர்ப்பு பிள்ளைங்கிற சட்டத்தையும் மறைக்கிட்டான். இப்ப ஜெயிதும் ஜைனபும் பிரிஞ்சிட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல அல்லாஹ் வசனத்தை சொந்த பிள்ளை வளர்ப்பு பிள்ளைங்கிற வசனத்தை இறக்கிறத அவன் நபியிட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்ட விரும்பினான். சாதாரணமாக ஒரு சொந்த மகன் திருமணம் முடிச்ச ஒரு பிள்ளைய அவர் விவாகரத்து பெற்றதுக்கு பிறகு பாப்பா கல்யாணம் முடிக்க இயலாது, அது இஸ்லாத்துல ஹராமான ஒன்று. மகன் திருமணம் முடிச்சு ஒரு ஆளை விவாகரத்து செஞ்சிட்டார். விவாகரத்து செஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு பாப்பா திருமணம் முடிக்கலாமா? முடிக்கல, அது பெரிய ஒரு பாவம், அதை குற்றம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆனா அல்லாஹ் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவிய ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூலுல்லாஹ்க்கு திருமணம் முடிச்சு. ஏன்? சொந்த பிள்ளையும் வளர்ப்பு பிள்ளையும் ஒன்று இல்லங்கிறத காட்டுறதுக்கு. ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா வதரன் ஸவ்வஜ்னாகஹா. ஸைத் அவளிடமிருந்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றி முடித்துக் கொண்ட போது, நபியே நாங்கள் தான் உம்மை
அவளுக்கு திருமணம் செய்து வைத்தோம். அல்லாஹ் வானத்தின் மேலிருந்து தனக்கு திருமணம் செய்து வைத்ததாக ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வே அந்த திருமணத்தை நடத்தி வச்சதாக திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஜெயித் அவருடைய விஷயத்தை முடிச்சதுக்கு பிறகு நாங்க உனக்கு அவளை திருமணம் செய்து வைத்தோம். ஏன் தெரியுமா? லிகைலா யகூன அலல் முஃமினீன ஹரஜுன் ஃபீ அஸ்வாஜி அடியாயிஹிம் இதா கலவ் மின்ஹுன்ன வதரா. மூமின்களுக்கு அவங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகள்ல மனைவிமார்கள் விஷயத்துல எந்த விதமான சங்கடமும் ஏற்படக்கூடாது. அவங்களுடைய தேவைகளை முடிச்சு கொண்டதுக்கு பிறகு வளர்ப்பு பிள்ளைகளுடைய மனைவிமார்களை திருமணம் முடித்து கொள்றதுல மூமின்களுக்கு எந்த விதமான சங்கடமும் ஏற்படக்கூடாது. அதுதான் மூட வாழ்க்கையில நாங்க நடைமுறைப்படுத்தி காட்டினோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டினான். இந்த விடயத்துல என்ன கவனிக்கணும் அன்பார்ந்த சகோதரிகளே? எந்த விஷயத்தை கவனிக்கணும் பாருங்க. மாமனார் என்ற அந்தஸ்துல தான் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அதுவரைக்கும் பார்த்துட்டு வந்தாங்க. மாமனார் என்ற அந்தஸ்து திருமணம் முடிக்க மனம் பெறுமா? ஒரு விட்டுட்டு மாமனார் என்ற அந்தஸ்துல தான். இந்த எங்களை பொறுத்த வரைக்கும் மாமனார் என்ற அந்தஸ்து தான். நாங்க யாருக்கும் அப்படி கொடுக்க மாட்டோம். நானா என்ற அந்தஸ்துல சாட்சி உள்ளே இல்ல மகனை வச்சுட்டு பழையினத்தாலதான் நானா இல்ல என்று சொல்லவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அது வாயால சொல்லு, திருமணம் முடிக்க சொல்லல, வாயால நானா இல்ல அந்தஸ்து இல்ல, நீ அவனுக்கு கூட போகக்கூடாது, தனியா இருக்க கூடாது, சாட்சி பெரியமட பிள்ளைகள் சொந்த நாளாண்ட அந்தஸ்து இல்ல, நீங்க வீட்டுக்கு இருக்கக்குள்ள அவங்க வந்துட்டு உங்களோட பேசிட்டு இருக்க கூடாது என்று சொன்ன அந்த விஷயத்த சொன்னாலே எங்களுக்கு கடும் கஷ்டமாக இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது. திருமணம் முடிக்க சொல்லல, திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி அதை கூட ஹராமாக்கி நாங்க வச்சிருக்கின்றோம். ஆனா இங்க என்ன நடக்குது? அல்லாஹ் இதை நடத்தி காட்டுறதுக்காக வேண்டி திருமணம் முடிக்க சொல்றார். அதுவரைக்கும் மாமனார் என்ற அந்த அந்தஸ்துல இருந்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற ஒன்று வந்ததுக்கு பிறகு கணவன் என்ற அந்தஸ்தை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுக்கிறதுக்கு முன்வாரார்கள் என்று சொன்னால் அவருடைய மனசு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எந்த அளவுக்கு அடிபணிகின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதுவரைக்கும் மருமகள் என்ற அந்தஸ்துல வச்சு பார்த்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்ததுக்கு பிறகு அந்த அந்தஸ்தை விட்டுவிட்டு மனைவி என்ற அந்தஸ்து, மருமகள் என்றால் மகள் என்ற அந்தஸ்துக்கு சமன், அந்த அந்தஸ்தை விட்டுவிட்டு மனைவி என்ற இதை கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்களுடைய மனசு எந்த மாதிரி செய்வாக்கம் அடைந்தது என்று பார்க்க வேண்டும். வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகூன லஹுமுல் ஹியரத்து ஃபீ அம்ரிஹிம். அல்லாஹும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முடிவு விஷயத்தில் மாற்று கருத்து கொள்வதற்கு மூமினான ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ எந்த விதமான உரிமையும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். உண்மையில் எங்களுடைய மனசுல நான் சொன்ன அந்த ஈமான் வந்தது என்று சொன்னால், நான் ஈமானுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியான ஈமான் ஒன்று வந்துச்சது என்று சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் எங்களுடைய உள்ள மாற்று கருத்து சொல்லக்கூடாது. அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை என்று சொன்னால் எதிர்ப்பு கருத்து சொல்லக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் மறுக்கிறத பார்க்க. ஒரு விஷயம் சொல்லப்பட்டா என்ன சொல்றது, அப்ப அப்படின்னா என்ன, அல்லாஹ் தூதர் சொல்றாங்கடா, அப்படி இதை செஞ்சுட்டு வந்தா எனக்கு இத மாதிரியான பாதிப்பு ஏற்படுமே, அப்படி ஏற்படுமே, இப்படி ஏற்படுமே என்று சொல்லி எங்களுடைய கருத்துக்களை வைத்து மறுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இதிலிருந்து எங்களுக்கு ஈடேற்றத்தை தர வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மனோ இச்சையை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக ஆகுவோம். அல்லாஹ் அதுக்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.